ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பனீர் கிளி பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போது இதோட சென்டரில் இந்த மாதிரி குழி பண்ணிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சர்க்கரை உப்பு எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்ட பிறகு இந்த மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்ச பிறகு தண்ணி பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாவு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சிக்கோங்க. இன்றைக்கி நான் எக்கு சேர்க்காமல் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஏற்கனவே நம்ம எக்கு போட்டு எப்படி பரோட்டா பண்ணுறது அப்படின்றதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாவு நல்லா ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்ச பிறகு இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். மேலே கொஞ்சமாக எண்ணெயை தடவி இதை மூடி எடுத்து வச்சுருங்க. இந்த மாவை நம்ம 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இந்த சமயத்தில் நம்ம பரோட்டாக்கு சால்னா ரெடி பண்ணிக்கலாம். இந்த சால்னா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் ஒரு சின்ன சைஸ் பட்டை எடுத்துக்கோங்க. இது 1 இன்ச்சு சைஸ்க்கு இருக்கும். அடுத்ததாக 3 கிராம்பு, 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசியை சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இதை 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மசாலாவோட வாசனை நல்லா வரும். அந்த சமயத்தில் நம்ம ஒரு 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதில் 2 பெரிய சைஸ் தக்காளியாக சேர்த்துக்கோங்க. சின்ன சின்ன தக்காளியாக இருந்தது அப்படின்னா 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நம்ம மூடி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு. இதை ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 10 முந்திரியை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி தேங்காயெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் ஒரு சின்ன சைஸ் பட்டையும் 2 கிராம்பையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கின பிறகு நம்ம இதில் ஒரு 15 புதினா இலையை சேர்த்துக்கலாம். புதினா ரொம்பவும் சேர்த்துறாதீங்க, ஒரு 15லேருந்து 20 இலை சேர்த்தா போதும். இப்போ பாருங்கள், வெங்காயம் புதினா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தா போதும். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காய தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போது இந்த சால்னாக்கு நமக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதை நம்ம மூடி வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக நம்ம இதில் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூளும் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துடலாம். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி நம்ம இறக்கிடலாம். நல்லா கமன்னு சூப்பராக பரோட்டா சால்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம மாவு பிசைஞ்சு 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இதை நம்ம உருண்டைகளாக பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விரிசல் எதுவும் இல்லாமல் நல்லா உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதை இந்த உருண்டைகள் மேலே நல்லா தடவி விடுங்க. இதை நம்ம திரும்பவும் ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம்.
அடுத்தது வந்து நம்ம இந்த பன்னீர் கிளி பரோட்டாவுக்கு பன்னீர் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஃப்ரை பேனில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து சேர்த்துடலாம். அடுத்ததான் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம வந்து இது கூட கேப்சிகம் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதி அளவுக்கு கேப்சிகமாக இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுடலாம். அடுத்ததாக இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கடைசி இப்போது இதில் நான் 200 கிராம் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து இதில் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா எல்லாமே இந்த பன்னீரில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த உருண்டைகள் வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சாச்சு. இப்போது இதை வந்து எடுத்து நம்ம கையால் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போது இதில் ஒரு கையை மேலே வச்சுக்கோங்க. இன்னொரு கையோட 4 விரலை கீழே வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி விசிறி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வரல அப்படின்னா சப்பாத்தி கட்டையை வச்சு நீங்கள் வந்து நல்லா நீளமாக வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெயை வந்து தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல லேயர்ஸ் கிடைக்கும். இப்போது இதை வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா மடக்கி விட்டுட்டு இதை வந்து சுருட்டி எடுத்து வச்சிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி அப்படியே எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரியே எல்லா உருண்டைகளையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்பவும் மொத்தமாக இல்லாமல் ஒரு மீடியமான திக்னஸ்க்கு, நம்ம சப்பாத்தி தேய்க்கிறத விட கொஞ்சம் மொத்தமான திக்னஸ்க்கு நம்ம வந்து இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக தோசைக்கல் நல்லா சூடான பிறகு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பரோட்டாவை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை வந்து 2 சைடும் நல்லா ஈவனாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே எல்லா பரோட்டாவையும் சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இதை வந்து நல்லா இந்த மாதிரி தட்டி விடும்போது நமக்கு வந்து நல்ல லேயர்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம கிளி பரோட்டா பண்ணுறதுக்கு ஒரு வாழை இலையை இந்த மாதிரி அடியில் ஒரு இலையும் மேலே ஒரு இலையும் வச்சுக்கோங்க. அடியில் ஒரு இலை வச்சுட்டு அதுக்கு கிராஸாக இன்னொரு இலையை வச்சுக்கோங்க. இப்போது இந்த இலை மேலே கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சால்னாவை ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு பரோட்டாவை வச்சுருங்க. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சால்னாவை ஊற்றிடலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் மசாலாவை இதுக்கு மேலே சேர்த்துருங்க. மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம கிரேவியை ஊற்றிட்டு இன்னொரு பரோட்டாவை இதுக்கு மேலே அடுக்கிக்கோங்க. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சால்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றி இதை வந்து நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 பக்கமும் நல்லா மடித்து விட்டு இந்த வாழை இலையோட நாரை வச்சு நல்லா கட்டிக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடான பிறகு இந்த வாழை இலையை தோசைக்கல் மேலே வச்சுருங்க. இதுக்கு மேலே லைட்டாக தண்ணியை தெளித்து விடுங்க. இப்போது இதை வந்து இன்னொரு சைடும் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பரான பன்னீர் கிளி பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். கண்டிப்பாக ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ டைம் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அந்த டைமுக்கு உண்டான டேஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்களும் இந்த பன்னீர் கிளி பரோட்டாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.